என்ன சார் இந்த மாதிரி எல்லா டீச்சர்ஸ் நீங்கள் என்ன ஊனம்னு கேட்டாங்க. என்ன மாற்றுத்திறனாளின்னு கேட்கும்போது நான் இந்த மாதிரி பார்வை இல்லாதவங்க அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் இந்த மாதிரி இது 1 மாதத்துக்கு தேவையான மளிகை சாமான் வந்து அரசாங்கத்துடைய சார்பாக உங்களுக்கு தருவாங்க. நாளைக்கு வீடு தேடி வந்து 1 மாதத்துக்கு தேவையான மளிகை சாமான் அத்தனையுமே வந்து உங்களுக்கு தருவாங்க சார், உதவி செய்வாங்க, நீங்கள் வாங்கிக்கோங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பரவாயில்லைங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட்டத்தட்ட காலையில் இருந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரி ஏதோ ஏன்னா இந்த 1000 காசு இன்னும் எனக்கு வரல. இந்த கொஞ்சம் ஓஏபி காசும் கொஞ்சம் இந்த கொரோனா இஷ்யூஸ் ஆகும், கொஞ்சம் லேட் ஆகுது சரிங்களா. அதனால் நான் வெயிட் பண்ணேன். சரி ரைட்டு ஓகே, 1 மாதத்துக்கு தேவையான மளிகை சாமான் வந்துருச்சு, நம்ம கொஞ்சம் கஷ்டம் இல்லடா அப்படின்னு வெயிட் பண்ணேன். இப்போ வந்து கொடுத்துட்டு போனாங்க. எல்லோரும் வந்து எங்களுடைய கிளர்க்கு ஆறவங்க வந்து இந்த கொஞ்சம் எல்லோரும் வந்து நின்று காய்கறிலாம் எல்லாம் இந்த மளிகை சாமான் 1 மாதத்துக்கு தேவையான மளிகை சாமானை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது எவ்வளவு அற்புதமான சாமான்றதை நீங்களே கொஞ்சம் பாருங்கள். இதை வச்சு ஒரு மனிதன், அதாவது நான், என்னுடைய 2 வயசு குழந்தை, என்னுடைய மனைவி, நாங்கள் வந்து 1 மாதத்துக்கு இதை வச்சு சமாளிச்சிடலாம்னு சொல்லி அவங்க வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. என்னன்றதை நான் பாருங்கள். ஒரு 10 கிலோ ரேஸ் அரிசி. இந்த ரேஸ் அரிசி இலவசமாக வந்து நம்ம தமிழக அரசு தர்றாங்க சரிங்களா. 10 கிலோ ரேஸ் அரிசி. இந்த பாருங்கள், அவங்க கொடுத்துருக்க பருப்பு 1/2 கிலோ பருப்பு. பார்த்துக்கிட்டிங்களா, 1/2 கிலோ பருப்பு. கிலோ 1 மாதத்துக்கு தேவையான காய்கறி 1/4 கிலோ, 3 கத்திரிக்காய், 3 தக்காளி, 3 உருளைக்கிழங்கு, ஒரு 6-7 வெங்காயம், இவ்வளோ கருவேப்பிலை, இவ்வளோ நிறையா கருவேப்பிலை, இவ்வளோ 1 மாதத்திற்கு தேவையான காய்கறி. இதை வச்சு நானும் என் மனைவி என் குழந்தை 3 பேர் 1 மாதத்துக்கு நாங்கள் சாப்பிட்றலாம். இந்த பாருங்கள். அடுத்து இதோ என் குழந்தைக்கு பால் ஊற்றி நான் தர்றதுக்கு 1 மாதத்துக்கு தேவையான சீனி, ஒரு 1/2 கிலோ சீனி. இப்போது இந்த 1/2 கிலோ காய்கறி, 1/2 கிலோ சீனி, இந்த 1/2 கிலோ பருப்பு, இதை வச்சு என் குடும்பத்தை 1 மாதத்துக்கு நான் எந்த கஷ்டமும் இல்லாமல் நான் செஞ்சிடலாம்னு சொல்லி யார் சொல்கிறது? இந்த திட்டம் வந்து சத்தியமாக நல்ல திட்டம் தான். ஆனால் இதை முறையாக நடைமுறைப்படுத்துகிறாங்களாண்டு நீங்கள் கண்கூடாவே பார்த்துக்கணும். நான் எதுவுமே சொல்கிறேன், நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலைங்க. நீங்கள் லைவாக நேரடியாக நான் சொல்கிறேன். என் புள்ள